warmly welcome to Pragalba Positive Vibes channel, and I extend my heartfelt wishes for your happiness and good health, and as well as your strong energy. So be positive. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் ஐடிக்கு ஈக்குவலாக நான் ஐடி பேக்ரவுண்டில் எத்தனை விதமான கம்பெனிஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது அண்ட் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த விதத்தில் எலிஜிபிள் ஆகும், நம்மளுடைய டிகிரி அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி அதில் செட் ஆகும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எத்தனை விதமான கம்பெனிஸ் இங்கே இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னு ரெண்டு விதமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் ஜஸ்ட் லைக் தட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு மோனோட்டனஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. யூ கேன் இன்வால்வ் இன் டு தி ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் even if you want you can align your line with IT field also. சர்வீஸ் பேஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா பேஸ்டு கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்சிஎல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போகும்போது அவங்களுக்கான கிளைண்ட் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் கம்பேர் டு சர்வீஸ் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் கூட அதில் நிறையவே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, ஹெச்சிஎல் இருக்குது, அண்ட் தென் டிசிஎஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியும் இருக்குது, அதே நேரம் இதில் சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன்னா ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டரில் நான் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடி கிடையாது, நான் ஐடி. எப்படி ஐடிக்கு ஈக்குவலாக நான் ஐடியில் வந்துட்டு நம்ம டெவலப் ஆகலாம், நம்ம கரியர் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அஸ் வெல் அஸ் அசட் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ அது எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டி பேங்க் இருக்காங்க, ஹெச்எஸ்பிசி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அண்ட் பார்க்லைஸ் பேங்க், டாய்ஷ் பேங்க் இருக்காங்க, ஜேபி மார்கன் இருக்காங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் இருக்காங்க, மார்கன் ஸ்டான்லி இருக்காங்க, அண்ட் தென் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்காங்க, பிஓஏன்னு சொல்லுவாங்க, அண்ட் கிரெடிட் ஸ்யூஸ் இருக்காங்க, அண்ட் யூபிஎஸ் இருக்காங்க, சொசைட்டி ஜென்ரல் இருக்காங்க, வெல்ஸ் ஃபேர்கோ அண்ட் த லாஸ்ட் ஒன் பிஎன்பி பாரிபாஸ். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இந்த டாப் 15 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அந்த டாப் ஃபார்ச்சூன் 500 இது டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இப்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷன் இருக்கீங்க அப்படின்னாக்க, ஸோ அதில் என்ன நீங்கள் லைனில் இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த ப்ராசஸ் ஆர் எந்த கம்பெனி நீங்கள் வந்துட்டு சாய்ஸாக எடுத்து போகிறீங்களோ, எந்த லைனில் நீங்கள் போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய என்டையர் ஜேர்னியுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எத்தனை கம்பெனிஸ் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸ் இங்கே இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன விதமான ப்ராசஸ் வந்துட்டு உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ கோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பேங்க்ஸ் அஸ் வெல் அஸ் இது ஃபாரின் பேங்க்ஸுக்குமே செட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி கோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் பேங்க்ஸ் பேங்கிங் லைனில் வந்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ அங்கே டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராயல்ஸ், லோன் ப்ராசஸிங், எஃப்எக்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட், ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ், ட்ரெஷரி அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட், இத்தனை டைப் ஆஃப் ப்ராசஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட், அதாவது எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டை பொறுத்து ஏதாவது ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுலேயே வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு லைன் இருக்குது. அந்த கஸ்டமர் சர்வீஸ் லைனில் பார்த்தீங்கன்னாக்க அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் டெஸ்க் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் பேங்கிங் அசிஸ்டண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் வந்துடும். ஸோ இதுக்கு கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த அசட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது இவங்க வந்துட்டு எப்படின்னா பேங்கிங் ப்ளஸ் அது என்ன சொல்கிறது, ஐடி பேஸ்டும் இருக்கும், டெக்னாலஜியும் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபினான்ஸும். இந்த 3 டிரான்சாக்ஷனுமே வந்துக்கிட்டு பண்ணுற ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன், மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு அசட், அதாவது கிளைண்ட்ஸோட அசட்ஸ் மேனேஜ் பண்ணுற அந்த ப்ராசஸ்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க முக்கியமாக தேவைப்படுற விஷயம் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இவங்க வந்துக்கிட்டு ஹெவி மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு கிளைண்ட்டோட அசட்டுன்றது ஜஸ்ட் லைக் தட் 100-200 ருபீஸில் கிடையாது, இட்ஸ் ஒரு பில்லியன்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு கம்பல்சரி செட் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறையா குட்டி ப்ராசஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங் ப்ராசஸ், கேஒய்சி ப்ராசஸ், கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அண்ட் தென் ஆப்ரேஷனல் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இது சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி தியரிக்கலாக ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது, இன்னும் எத்தனை வகையாக அதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அந்த விஷயங்களை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ஒரு Q&A செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த queriesக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. Till that, be safe and be positive. Stay tuned.